ஒன்று பேதுரு 2:9 இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அந்தகாரத்தினின்று அவர் நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். அவர் ஏன் நம்மை ஆச்சரியமான இந்த ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார்? நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே சாபத்திலையும் பாவத்திலையும் மரண பிடியிலையும் வியாதியின் இருளின் சூழ்நிலையிலும் இருந்த பொழுதும் இயேசு நம்மை தேடி வந்து அவர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியை நமக்கு அவர் வெளிப்படுத்தி அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இன்றைக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய புண்ணியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ததான அந்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதான நன்மைகள் ஏராளம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் அவைகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இரட்சகராகிய இயேசு நமக்கு சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? வேதம் இப்படியாகத்தானே சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர் நமக்கு செய்த புண்ணியம், அவர் நமக்காக சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததான அந்த வல்லமையின் சுவிசேஷத்தின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தாரு, இயேசு நம்முடைய சாபங்களை மாற்றினாரு, இயேசு நம்முடைய வியாதியை சுகமாக்கினாரு, இயேசு நம்முடைய வாழ்க்கையே அவர் முற்றிலும் புது வாழ்வாக மாற்றினாரு. இவைகளெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்தார், அதற்காகவே நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவர் மாற்றிருக்கிறார், அதற்காக நம்மை பரிசுத்த ஜனமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாற்றிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் சும்மா இராதபடி இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக அதிசயம்